தையிட்டி விகாரை பெரிய பேசு பொருள் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விடயமாக கடந்த நாட்கள்ல இன்றைக்கு வரைக்கும் இந்த நோடம் வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கு. இன்று அது தொடர்பான கவனம் இன்னும் கொஞ்சம் மேல வந்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா இன்றைய நாள்ல நைனாதீவு விகாராதிபதி தையிட்டி விகாரை பகுதிக்கு சென்று வழங்கிய கருத்துக்கள் அகோரமாக வெளியிட்ட தகவல்கள் பெரிய அளவான கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த தையிட்டி விகாரை தொடர்பாக மக்களுடைய போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற நாட்கள்ல இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அடித்தளம் இன்றைய நாள்ல அவரால் இடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இப்பொழுது சொல்லப்படுது. தையிட்டி விகாரை மக்களுடைய சொந்த காணியில கட்டப்பட்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது தொடர்பானதான் மக்கள் போராட்டம் நடத்தி வராங்க அவங்களுடைய காணியை விடுவிக்கும்படி. விகாராதிபதி என்று நயனாதேவி விகாராதிபதி சொன்ன விஷயம் சொன்னா, தையிட்டி விகாரை கண்டு தனியான காணி அதுக்கண்டே இருக்கு, அவங்களுக்கண்டே இருக்கு. ஆனா அதுல கட்டாம தனியார் காணியில கட்டி இருக்குன்றது இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மக்களுடைய காணியை வழங்கையே ஆகணும் அப்படின்றதுல அவருடைய கருத்து என்பதனால இருந்தது. இது மக்களுடைய போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக மாறி இருக்கு. காரணம் சொன்னா, நைனாதீவு விகாராதிபதி நீண்ட காலமா வடக்குல இருக்க ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்கிற விடயங்கள் தொடர்பாக இந்த புத்த சாசனமோ அல்லது புத்த மதம் தொடர்பாகவோ அதற்கு சொந்தமான காணி தொடர்பாகவோ இந்த மாதிரி பல விடயங்களை அறியக்கூடிய ஒருவர். அதோடு மட்டுமில்லாம யுத்த காலத்துல கூட, விடுதலை புலிகள் காலத்துல கூட அவர் வடக்குல இருந்து பணியாற்றிய ஒருவர். அவங்களோட கூட நல்ல ஒரு உறவுட இருந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற ஒரு விகாராதிபதி. தமிழ் மக்களோடு நெருங்கி பழகிய ஒரு விகாராதிபதி. தெற்கிலையும் அதிகமாக மதிக்கக்கூடிய ஒருவர். அரசியல் பிரமுகர்கள் கூட இவருக்கு இருக்கின்ற நெருக்கம், அரசியல் பிரமுகர்கள் கூட வரை பெரிய அளவாக மதிக்கின்ற ஒருவராக இருக்கின்ற ஒருவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தையிட்டி விகாரை அமைந்திருக்கிற காணி முற்றுமுழுதாக மக்களுடைய காணி, தனியார் காணி. எனவே இது உண்மையிலேயே இதுக்கான தீர்வு உடனடியாக பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். கட்டங்கட்டமாக காணிகள் விடுவிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு கட்டங்கட்டமாக விடுவிக்கப்படும், ஒரு கட்டம் எத்தனை வருஷமாகும் அப்படின்ற பல கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்காரு. உண்மையிலே இறுதியாக வந்த தகவலின்படி கட்டங்கட்டமாக இது விடுவிக்கப்படும் சொல்லப்பட்டது. உண்மையிலே நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த கட்டங்கட்டம் அப்படின்றது எத்தனை வருஷங்களுக்கு ஒருக்கா வரப்போகுது அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லி. எனவே அது கூட அவருடைய நாள் அவர் தெரிவித்திருந்தாரு. இந்த கருத்துக்கள் ஒரு பெரிய பேசு பொருளாக வருகின்ற நாட்கள்ல இருக்க போகுது. இதற்கான ஒரு தீர்வாக கூட இது இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதுக்கே சொல்லப்படுது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக இது இருக்கு. அதோட மாவட்ட செயலாளர் பிரதீபன் என்ற நாள்ல தையிட்டி விகாராதிபதியை சந்தித்திருந்தாரு. ஏற்கனவே காணி உரிமையாளர்கள் மாவட்ட செயலாளரை கடந்த நாட்கள்ல சந்தித்திருந்தாங்க. அவங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில, அவங்களுடைய விடப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில இந்த நாள்ல தையிட்டி விகாராதிபதியை மாவட்ட செயலாளர் சந்தித்திருந்தார். எனவே பலதரப்பட்ட கடந்த கால சர்ச்சை, போராட்டம், இந்த மாதிரி மக்களுக்கான தீர்வுல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பது இந்த நாள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விடயம் தொடர்பாக என்பத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இந்த பகுதிக்கு வந்ததுக்கான நோக்கம் உண்மையிலே நாம் வந்தது, இப்போ எனக்கு நீங்கள் தான் எனக்கு அழைத்தல் தந்ததை வர சொல்லி நீங்கள் வந்து இப்படி கதைக்கணும்னு சொல்லி, அப்போ நானும் விரும்பி தான் வந்தேன். நான் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்கள் இந்த இடத்துல இந்த கோவில் இப்போ இருக்கிற புது கோவில் கட்டேக்கு ஒருக்கா வந்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு வேற இல்லை, இது புலியான இடம் என்று தெரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வர இல்லை. இன்றைக்கு இதுதான் உண்மையான திஸ்ஸவிகார பூமி என்ன நாங்கள் உண்மையாக சனத்துக்கு தெரியாது எந்த இடம் திஸ்ஸவிகார பூமி என்ன. இதுதான் உண்மையான பூமி. அது இவ்விடத்திலே சனத்துக்கு தெரியும். இலங்கையில் இருக்கிற மற்ற சிங்கள மக்களுக்கு தெரியாது. சிங்கள மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறது இந்த பூமியிலே அந்த இப்போ புதுசாக கட்டின கோவில் கட்டின பூமி தான் உண்மையான திஸ்ஸவிகாரன். எப்படி என்றாலும் நாங்கள் இந்த திஸ்ஸவிகாரன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்குது. எல்லா அத்தாட்சிகள் எங்கள்கிட்ட இருக்குது. என்றாலும் அந்த இப்போ புது கோவில் கட்டின சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாட்சியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிற. அவர் என்னென்றால் நாங்கள் அவரை கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக வேண்டி தான் நாம் கொண்டு வந்து இவர் நிப்பாடினார். புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா? இவர் இந்த இடத்துல உண்மையான இடத்துல கோவில் கட்டாமே ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினது. அப்போ அது மகா புலை. அது சாமியார் எப்படி இந்த புலை செய்யக்கூடாது, சாமியார் என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள்
நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சாமிமார் அவே புத்தர் சொல்லியிருக்கிறார். ஆர்டிஐ இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது, ஆர்டிஐ மிதம் சொத்துக்கள் எடுக்கக்கூடாது என்றாலும் அதில் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலைன்னு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. அரசாங்க அதிபர் காணி உரிமையாளர்களை கூப்பிட்டு காய்ச்சிருக்காரு. அந்த விஹாரியை காணியை 4 கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி இப்படி தான், இது 4 கட்டம் 3 கட்டம் என்ன சொல்லுவாங்க. என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் 2-3 வருஷம் போகும். அதுக்கு புறா அதோட ஒரு பூமி ஒரு கட்டம் நாங்கள் அது முடித்தா புறா திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது. எடுக்கிறது என்ன, நீங்கள் எடுக்கணும் ஃபுல்லாக முழுவதும் முழு காணியும் எடுக்கணும். அதுதான் அதில் அதுவரையும் நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். தொடர்ச்சியாக போராடுறதுக்கு கேட்ட எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்கணும்ன்றதையும் தெளிவாக இருக்க சொல்லிடுறேன். அது மாதிரி நான் சிங்களத்தில் நான் சொன்னேன். அதே மாதிரி நாங்கள் இந்த போலீஸ் அதிபருக்கும் மற்றபடி இந்த வாடவாகனத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார், அவருக்கும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் மேலே எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டதுன்னா பெரிய பிரச்சனை வரும். வழக்கு போட்டதுன்னா எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்னும். அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாட்டி அவைகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது. அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகொள்கிறேன். இந்த போராட்டம் இப்போ ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆண்டுக்கு செய்கிறது. அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும்படி அவைக்கு அது செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது. அவருக்கு அது விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கத்தால் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது சம்பந்தமாக ஆராய்கிறதுக்கு, அரசாங்கத்தால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது சம்பந்தமாக ஆராய்வு செய்கிறதுக்கு, அதில் இந்த உறுதிகள் சம்பந்தமான தகவல்களை திருப்பி வருது. இது உண்மையான உறுதி உங்கள்கிட்ட இருக்கிறதா, உங்கள்கிட்ட ஏதாவது தொடர்பு கொண்டு கேட்டுக்கணுமா, இல்லாட்டி அப்படியான உறுதியாக சமர்ப்பிக்கிறீங்க? நீங்களும் அந்த குழுவை இருக்கிறீங்களா? இல்லை நான் இல்லை, ஒரு இதில் நான் அப்படி இல்லை. அரசாங்க தரப்பு ஏதாவது உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தரம் வேற இல்லை. இவ்வளோ காலம் என்னோட தான் கதைக்கணும் பேசணும் வழியே மெட்டாக்களோடு பேசி வேலை இல்லை. என்னோட தான் பேசணும் என்றாலும் என்னட்டு தான் வேற இல்லை. மெட்டாக்கள் எல்லாம் போனதைவே என்னட்ட வேற இல்லை. ஒரு அரசாங்கம் வேற அரசாங்கம் ஒருத்தரும் வேற இல்லை. இதுல ஐயா என்ன சொன்னா, அந்த உறுதி சம்பந்தமான ஒரு தெளிவில்லாத ஒரு கதை ஒன்று இருக்கு. என்னென்றால் இப்ப எங்களோட சனத்தின் காணின்ற உறுதிகளும் பிரதேச சபையில இருக்கு, உங்களோட காணின்ற உறுதியும் பிரதேச சபையில இருக்கு. அப்ப காணி உறுதி அவைக்கு கொடுக்கணும்ன்ற தெளிவுன்னு சொன்னா நேரடியாவே பிரதேச சபையில கேட்கலாம். அப்ப உறுதி இல்லைன்னு சொல்லி அந்த என்ன உறுதி தருவணும் அங்க கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மயக்கமான கதையில மாறி மாறி கதைச்சு கொண்டிருக்கேன். இதுதான் உண்மையான விஷயம். அது அப்படித்தான், அரசாங்கம் அப்படித்தான். அது மாறி மாறி செய்தால் தானே அவைக்கு அந்த 5 வருஷம் இருக்கிற மட்டும் மாறி மாறி இருக்கிற. ஆரம்பத்தில் இந்த காணி விடுவிக்கப்படும், தையிலி மக்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த அரசாங்கம் தற்பொழுது அந்த காணியை குத்தவியாரை இடிக்க மாட்டோம், அது சம்பந்தமான நடவடிக்கைகளை இப்பொழுதுக்கு நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்குறது இப்போ கோவில் கட்டி முடிஞ்சுது. இப்போ கோவில் உடைக்கிறதுன்னு நாங்கள் சொல்லிடாது. கோவில் உடைச்சா அது பாவம் தானே, எந்த கோவிலும் உடைக்கக்கூடாது. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த கோவில் இருக்கிற அந்த கணக்கு மடம் அந்த தூவி இருக்குது தானே, அந்த தூவி இருக்கிறதும் மற்றது அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டும் நீங்கள் கொடுத்து போட்டு அவ்வளோ மெட்ட காணி இல்லை முழு காணியும் நீங்கள் எடுக்கணும். அவள் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவ்வளோ ஒரு ஏக்கருக்கு இருந்தால் காணும். வேணும் என்ன, எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை, இது தீர்க்கிறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் இப்போ காணிக்காரருக்கு கொடுப்பேன். அந்த எனக்கு கொடுக்குறது நான் இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன். கொடுத்ததே எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறது. எனக்கு அந்த முழு இதுவும் தேவையில்லை. கோவில் என்ன பெருசாக இருக்கக்கூடாது, கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். புறா என்னத்துக்கு எங்களுக்கு 10-15 ஏக்கர் தேவையில்லை தானே. எங்களுக்கு போகணும் 1 ஏக்கர் இருந்தால் சரி, கோவில் வந்துட்டு போகலாம். நான் ஒரு ஆளுக்கு 15 ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி போயிடுமா. எவ்வளோ ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க ஒட்டுமையானாக்கள், அவைக்கு தான் உரிமை இருக்குது. அப்போ இது இப்படி இவர் செய்கிறது போல, இவர் இதுக்காவது ஒருக்கா என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு புதிதாக புத்த சிலை கொண்டு வைக்க போகிறதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது. ஆனால் அதை அந்த விசாராதிபதி மறுத்திருக்கிறார். அது இந்த தினத்தில் வைக்கப்பட மாட்டாதுன்றதை மட்டும்தான் மறுத்திருக்கிறார். அது அவர் சொன்னவர் தான். அப்படி நாம் கதைச்சாப்புறம் தான் இது எல்லாம் சொன்னது. இப்போ நீங்கள் மார்ப்பாடம் செய்ததானே, என்றாலும் நீங்கள் எந்த நேரம் கவனமாக இருக்கணும்.
எந்த நேரம் உள்ளுக்கு வர்றதுன்னு ஒருத்தருக்கும் சொல்லாமல் வரும். அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அது அன்றைக்கு வராது, புறா ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வர மட்டும் தெரியாது நமக்கு. அதை கவனமாக பார்த்தா சரி.